அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரம் வந்து 11/4/2025 அன்று நமக்கு பங்குனி உத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 6 நாள் விரதம் கேட்டிருந்தாங்க. இந்த 6 நாள் விரதம் இருப்பவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். 6 நாள் விரதம் வந்து எந்த தேதியில் வருகின்றது அப்படின்னா 6ஆம் தேதி 6/4/2025. 6ஆம் தேதி தொடங்குனீங்க அப்படின்னா 11ஆம் தேதி 6வது நாள் நமக்கு நிறைவாகும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் 6ஆம் தேதி எழுந்து காலையில் குளித்துட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றுவீங்க. இந்த 6 நாளும் நெய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து செல்வம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து பண பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் ஏற்றி பாருங்க. முருகனுக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா நெய் தீபம். இந்த நெய் தீபம் வந்து ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். நம்ம 6 விளக்கு பொதுவாக முருகனுக்கு ஏற்றுவது சிறப்பு சொல்லுவோம். 6 விளக்கும் ஏற்றலாம், அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமாக நம்ம ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வம் வந்து செழிக்க ஆரம்பிக்கும். நம்ம இல்லத்தில் வந்து பணம் பற்றாக்குறை நீங்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை தொலை முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும். நல்ல மாற்றத்தை கொடுப்பார் முருகப்பெருமான். கடன் இருப்பவர்களாம் முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த கடன் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து வழிபாடு செய்து கடன் தொழிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. அது நானே நிறைய பேர்த்து கண்கூடாக நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் என்னிடமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகருடைய தீவிர பக்தர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா முருகனை தான் அதிகமாக வழிபாடு செய்கிறாங்க. அது இப்போது நமக்கு கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா அதிகமாக முருகன் பக்தர்கள் அதிகமாக உருவாகி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெருமையும் சொல்லும்போது, முருகனுடைய வழிபாடு சொல்லும்போது, அவங்க வழிபாடு செய்து அந்த நன்மைகளை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிராக்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருக்குன்னா கட்டாயமாக முருகனை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக முருகர் வந்து சரி செய்து கொடுப்பார். நீங்கள் வந்து உங்களுடைய உண்மையான பக்தி வந்து நீங்கள் முருகனை பார்க்கும்போது உங்களுடைய கண் நிச்சயமாக கலங்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த பக்திக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். முருகனுடைய பார்வை உங்கள் மீது நிச்சயமாக வந்து விழுகும். அவர் பார்த்து உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். அது நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ கவலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொண்டு வருவார் முருகப்பெருமான். உடனே நமக்கு நடக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறைய பக்தர்களுக்கு இருக்குது. கால தாமதம் ஆகத்தான் செய்யும், கொஞ்ச நாட்கள் ஆகத்தான் செய்யும். நமக்கு நடக்கிறது கட்டாயமாக நல்லதே நடக்கும் முருகனுடைய அருளால். முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னாலே முருகன் மீது உண்மையான பக்தி அன்பு இருந்தாலே போதும், அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6ஆம் தேதி நீங்கள் முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே தலைக்கு குளிப்பது ரொம்ப நல்லது. இப்போ தினமும் தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சுக்கோங்க. பங்குனி உத்திரத்தன்று தலைக்கு குளிச்சுக்கோங்க. அதற்கு முதல் நாள் விட்டுட்டு அதற்கு முதல் நாள் தலை குளிச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி தலை குளிச்சுக்கோங்க. தொடர்ந்து குளிக்க முடியாதவர்கள் வந்து 2 நாளாவது குளிச்சுக்கோங்க. தலைக்கு 6 நாளில் 2 நாட்களாவது குளிங்க. இது குளிக்க முடியாதவர்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இல்லை தினமும் தலை குளிச்சா ஒன்றும் செய்யாது அப்படின்னா 6 நாள் தொடர்ந்து முருகனுக்கு வந்து தலை குளித்துட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விரதம் இருப்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக பூஜை மட்டும் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தான். உடம்புக்கு மட்டும் குளித்தா கூட போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 நாளும் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருங்க, ரொம்ப நல்லது. இப்போ ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று நம்ம பெற முடியும். நம்மளுடைய பக்திக்காக நம்மளுடைய விரதத்திற்காக ஒன்று நம்ம இழக்கணும், அது அசைவம். அசைவத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து ஒரு 6 நாளோ 9 நாளோ 11 நாளோ இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள். நடக்கிற மிராக்கள் உங்களுக்கே வந்து அதிசயமாக இருக்கும். இப்போ இல்லை எங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிடுவாங்க அப்படி இப்படிங்கிறது நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருப்பவர்கள் பூஜை செய்பவர்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்தாலே போதும். அதாவது விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. 6 நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை மட்டும் செய்தாலும் சரி, இந்த 6 நாள் அசைவம் சாப்பிடாமல் ஒரு முட்டை கூட சாப்பிடாதீங்க. முருகனை மட்டும் நினைத்து கொண்டு நீங்கள் நல்ல ஒரு சைவ சாப்பாடு, நல்ல ஒரு சாம்பார் சாதமோ அல்லது ஒரு பருப்பு வைத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி எடுத்து அளவோடு சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். இப்போ காலையில் வந்து 2 இட்லி சாப்பிட்டுக்கோங்க. 11 மணி போல் ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்சிக்கோங்க. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு நல்ல வெயில், ஓவர் வெயிலாக இருக்குது. நேரம் மோர் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளதாக நீங்கள் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து சாதம் சாப்பிட்டுக்கோங்க.
மாலை 6 மணிக்கு மேலே விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு பூஜை செய்துட்டு, அதாவது விளக்கேற்றி வைத்துட்டு மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், நம்ம வந்து வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம். நமக்கு என்ன தெரியுதோ அதை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருகனுடைய நாமங்கள் மட்டும் சொன்னால் போதும். அவருடைய நாமங்கள் நிறையா இருக்குது. ஓம் சரணபவாய நமக அப்படிங்கிறத சொன்னாலே போதும். நம்ம சொல்லிவிட்டு பூஜை செய்துட்டு அந்த நாளை வந்து நிறைவு செய்யணும். இப்போ வந்து விரதம் இருக்கிறவங்க பகலில் தூங்கக்கூடாது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 10 நிமிடம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர தூங்கக்கூடாது. இப்போ வந்து காலையிலேருந்து வேலை பார்ப்பாங்க. ஒரு பெண் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பெண் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கல உடம்பு வந்து டயர்டு கட்டாயமாக கொடுக்கத்தான் செய்யும். அதில் விரதம் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த நேரம் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தூங்காதீங்க. தூங்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நேரம் வந்து கடந்துரும். அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம தூங்கிடுவோம். அப்படி தூங்கும்போது நமக்கு அந்த விரதத்திற்கான பலன் வந்து அந்தளவுக்கு நமக்கு சிறப்பாக கிடைக்காது. நீங்கள் ஒரு 10-20 நிமிடம் உடம்புக்கு வந்து எவ்வளோ டயர்டு இருந்தாலும் ஒரு 20 நிமிடம் நீங்கள் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்தாலே அது சரியாக போயிடும். சயின்ஸ் ரீதியாக 20 நிமிடம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 20 நிமிடம் நமக்கு போதும். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அது பறந்துடும். 20 நிமிடம் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தூங்குறது வந்து நீங்கள் வந்து மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி கூட நீங்கள் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பகலில் தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நைட்டு தூங்குங்க. ஒரு 9 மணிக்கெலாம் தூங்கிட்டு காலையில் ஒரு 5:30க்கு இந்த மாதிரி எழுந்திரிச்சிக்கோங்க. எழுந்திரிச்சிட்டு நீங்கள் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும், விரதம் இருக்கிறோம் அப்படின்னு. அதான் ரொம்ப சிறப்பு. அதாவது 6 மணிக்காக தான் நம்ம எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டு நம்ம விளக்கு போடணும். 2 வேளையும் விளக்கு போடணும். விரதம் இருக்கிறவங்க 2 வேளையும், காலை மாலை 2 வேளையும் விளக்கு போடணும். பூஜை மட்டும் செய்பவர்கள் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு, முருகனுக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கடைபிடிக்க வேண்டியது, அந்த 6 நாளும் கோபப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, யாரு கூட சண்டை போடாதீங்க, நெகட்டிவான வார்த்தைகள் வந்து பேசாதீங்க, யாரையும் சபிச்சிடாதீங்க, ஏதாவது ஒரு கோபத்தில் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. முருகனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு அதற்கு மீறி கோபங்கள் வருகின்றது அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருங்க, அது அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படிலாம் ரொம்ப கோபம் வருது அப்படின்னா 1 டம்ளர் தண்ணீர் குடிங்க, அந்த கோபம் வந்து குறைஞ்சிடும். கொஞ்ச நேரம் வாயில் அப்படியே நம்ம தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த கோபங்கள் வந்து குறைஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நமக்கு கோபங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாள் நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு 21 நாள் தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதே நமக்கு ரொட்டீன் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் தான் நீங்கள் ஒரு 5-6 நாள் வந்து ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு அது அப்படியே உங்களுக்கு வந்து ரொட்டீனாக மாறிடும். அந்த கோபத்தை நீங்கள் தானாகவே கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. அதற்காக தான் இந்த விரதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அமிர்தம் மாதிரி. இந்த கோபப்படுறவங்க, ரொம்ப அதிகமாக ஆவேசப்படுறவங்களாம் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கோபங்கள்லாம் தானாக கண்ட்ரோல் ஆகும். அப்படியே அவங்க வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து ரொட்டீனாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கோபப்படாமல் இருக்கணும். நம்ம ஒரு ஆன்மீகமாக நம்ம இருக்கிறோம், சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம், அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நம்ம பூஜை பண்ணும்போது கடவுளுக்கு பிடித்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். கடவுளுக்கு வந்து அமைதி, பொறுமை இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் சொல்லுவாங்க. அதிகமாக கோபப்படுறவங்க வந்து நியாயத்துக்காக கோபப்படணும். இல்லை நான் சொல்கிறதா கேட்கணும், என் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருப்பவர்கள் கோபப்படுறது வந்து அது எந்த விதத்திற்கும் வந்து இறைவனுக்கு அது உகந்ததாக இருக்காது. நியாயமாக இருக்கணும். உங்களுடைய சொல் வந்து நியாயமாக இருக்கும்போது கோபப்படுவது வந்து கடவுளே அதை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் வந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கோபப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. விரதம் இருக்கும்போது இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் நீங்கள் வாசலில் தெளித்து சின்னதாக கோலம் போட்டால் கூட போதும், கோலம் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாக எல்லாருமே காலையில் மட்டும்தான் வாசல் தெளிக்கிற பழக்கம் இருக்கும். மாலையிலும் வாசல் தெளிப்பது ரொம்ப நல்லது விரதம் இருக்கிற நேரத்துக்கு. மாவிலை கெட்டிடுங்க. விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பங்குனி உத்திரத்தன்றாது நீங்கள் உங்கள் வாசலில் வந்து மாவிலை கெட்டுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம 6 நாள் நமக்கு வந்து மாவிலை கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு நாளாவது மாவிலை கெட்டுங்க. ஏன்னா அந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு கல்யாண நாள், ரொம்ப விசேஷமான நாள். இல்லை மாவிலை கெட்டுவது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்யுங்க. வேலும் சிலையும் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்க. பங்குனி உத்திரத்தன்று அபிஷேகம் பண்ணுங்க. பிறகு நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். பால் மட்டும் வைத்து அபிஷேகம் பண்ணால் கூட போதும். தினமும் ஒவ்வொன்று கூட அபிஷேகம் பண்ணலாம். அப்படின்னா ஏதாவது ஒரு 6 பொருள், பால், தயிர், சந்தனம், விபூதி இந்த மாதிரி இனி 6 பொருள் வந்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அபிஷேகம் செய்துட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கடைபிடிக்க வேண்டியது, யாருக்காவது தானம் கொடுங்க. சாப்பாடு வந்து வீட்டுக்கு கேட்டு வருவாங்க இல்லையா, யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க.
உங்களுக்கு அந்த விரதத்திற்கான முழு பலன் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு வருவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. காவி உடையில் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா சாப்பாடு கொடுத்துடுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பைசா கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பைசா இல்லை நான் சாப்பாடு தரேன் அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்துருங்க. அது உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். மற்றவர்களுக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அவங்க வயிறை நிறைச்சி விடுறதுனால நமக்கு வந்து புண்ணியங்கள் கிடைக்கும். அது நமக்கு ஒரு புண்ணியமாகி நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். அதனால தான் பறவைகளுக்கெல்லாம் நம்ம தானம் பண்ண சொல்வது. ஏன்னா தானம் பண்ணுறது அந்தளவுக்கு நமக்கு நல்ல பலனே கொடுக்கும். நம்மளால் முடிந்த அளவுக்கு தானம் செய்தாலே போதும். இந்த பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, கலந்துக்கோங்க. ரொம்ப நல்லது. முருகனுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் என்று அவரை தேடி நம்ம போகும்போது அவருடைய பார்வை நம்ம மீது நிச்சயமாக விழுவும். முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு முறை 2 முறை நீங்கள் போயிட்டு பாருங்கமே, முருகரே உங்களை கூப்பிடுவார். அந்த நாள் சரியாக உங்களுக்கு அமையும் போகிறதுக்கு. விசேஷமான நாள் பங்குனி உத்திரமோ, சஷ்டியோ, தைப்பூசமோ, இல்லை மாதம் வருகின்ற வளர்பிறை சஷ்டியோ, இது போன்ற நாட்களில் நம்ம கோவிலுக்கு போய் பழக்கம் பண்ணோம். முருகரே நம்மளுக்காக எதிர்பார்த்துட்ருப்பார். அவர் கனவுல காட்சி கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அது ஏதாவது சிறப்பான நாள் வருது நம்ம மறந்தால் கூட அவர் நம்மளை மறக்க விட மாட்டார். ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தி விடுவார். அதில் நிறைய முருகர் பக்தருக்கு நடந்திருக்கும். ரொம்ப உருகி வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் முருகன் வந்து கனவுல அதிகமாக காட்சி கொடுப்பார். ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்துட்டே தான் இருப்பார். அந்த பக்தர்களை அவரை வந்து ரசிப்பார். நம்ம தான் முருகரை ரசிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, முருகர் தான் அவருடைய பக்தர்களை அதிகமாக ரசிப்பார். ரசிக்க போய் தான் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து தீவிரமாக பக்தர்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். நம்ம கடவுள் இருக்கிறார் நம்புகிறோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்ம கூட இருப்பதை அவர் உணர வச்சுட்டே தான் இருப்பார். நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாமே. முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த சிலையை பார்த்தீங்கன்னா முருகன் சிரிப்பது போல் தோன்றும். முருகரே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே ஒரு ஃபீல் கூட வராது. இருக்கிறாங்கன்னு நினச்சோம்னா இருக்கிறாங்க, இல்லைன்னா இல்லை. எப்போதுமே அந்த பாசிட்டிவ் தாட்டு நமக்கு வேண்டும். நம்மளுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியே கொடுக்கும். எதற்காக பாசிட்டிவ் தாட் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து வருகின்ற இந்த பிரச்சனைக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் சரி பண்ணி கொடுக்கும். சரி, எல்லாம் சரியாயிடும், நமக்கு கடவுள் சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லாமே வந்து அந்த காலம் சரி செய்து கொண்டே இருக்கும். அதனால் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருங்க. வாழ்க்கை நல்லதே நடக்கும், நமக்கு பிடித்தது போல் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.